Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான குழம்பா இருக்கும். நல்லா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த கத்திரிக்காயை பிஞ்சு கத்திரிக்காயை நல்லெண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாலா அரைச்சி குழம்பு வந்து எண்ணெய் பிரிய வேக வச்சு அதில் அந்த நல்லா வறுத்த கத்திரிக்காயை சேர்த்து அது அப்படியே எண்ணெய் பிரியற வரைக்கும் அப்படியே நல்லா அப்படியே மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு எடுக்கிறது தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அந்த நல்லெண்ணெயும் வதக்கின கத்திரிக்காயும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. ஸோ வாங்க அந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். குழம்புக்கு மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து வதக்கிட்டு மசாலா அரைச்சிப்போம். ஸோ இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இந்த குழம்பு வந்து முழுக்க நல்லெண்ணெயில் சமைக்கும் போது தான் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் வந்து நல்லெண்ணெயில் சமைக்கிறது நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெயில் இப்போ ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்திக்குவாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அது வந்து சேர்த்தியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு அதுவும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுறேன். இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக. அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் உள்ள சேர்த்தியாச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ அந்த நாட்டு தக்காளியை வந்து கட் பண்ணி உள்ள சேர்த்தியாச்சு. இது வந்து நல்லா வதங்கணும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் நாட்டு தக்காளி நல்லா வதங்கிடும். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள். ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலா பொடி போட்ட உடனே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளறி விட்டால் அந்த சூட்லேயே வந்து மசாலா பொடி நல்லா வறுபட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அடுத்தது கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக செலக்ட் பண்ணி வாங்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கத்திரிக்காய், அந்த காம்பு பகுதியெல்லாம் நல்லா க்ரீனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாளாக பிரியிற மாதிரி கட் பண்ணிக்கணும். உள்ளே வந்து இப்படி நம்ம பிரித்து பார்க்கும்போதே சொத்தையெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். அந்த காம்பு வந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணிக்கிறேன், மீதியை வந்து இப்படி கட் பண்ணி வச்சிட்றேன். ஸோ ஒரு கத்திரிக்காவை செக் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ வந்து கத்திரிக்காவை நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கழுவி கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய்களை உள்ளே சேர்த்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நல்லா வந்து அந்த கத்திரிக்காய் சுருங்கி வதக்கிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு 8-10 நிமிஷம் அப்படியே வந்து வதக்கி விடணுங்க. இந்த கத்திரிக்காய் இந்த நல்லெண்ணெயில் வதங்கிறது தான் வந்து டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயை அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா சுருங்கி வதங்கிடும். ஸோ பாருங்கள், நல்லா அந்த வதங்கி வர்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ முடிஞ்சிருச்சு. ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா வந்து கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ குழம்புக்கு தேவையான புளி வந்து ஊற வைக்கிறேங்க. ஜஸ்ட் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. ஏன்னா வந்து 2 நாட்டு தக்காளி போட்டிருக்கோம் மசாலாவில். ஸோ அது வந்து நல்லா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் வதக்கின அதே கடாயில் அந்த மீதி இருக்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் தாளிக்க. நீங்கள் வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம், நல்லெண்ணெய். அது இன்னுமே நல்லாயிருக்கும் குழம்பு. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம்
சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நறுக்கி உள்ளே சேர்த்து விடுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா உள்ளே சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலா வந்து கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி புளி தண்ணி அதெல்லாம் வந்து சேர்த்து விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போய் மசாலா வாசனை நல்லாயிருக்கும் இப்படி வந்து நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி விடும்போது. ஸோ இப்போ புளி தண்ணி விட்டுறலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சி உள்ள சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து 2 நாட்டு தக்காளி ஏற்கனவே மசாலாவோட சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி விட்டு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். அந்த குழம்பு ரெடியாகணும். நல்லா அந்த வாசனை மாதிரி குழம்பு வாசனை வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காய்களை நம்ம வந்து போட்டு விட்டுறலாம். நல்லா நல்லெண்ணெயில் வதக்கின அந்த கத்திரிக்காய்களை அழகாக அந்த குழம்புல அப்படியே அடுக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோம்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து அழகாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே ரெடியாகி வருது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணால் குழம்பு கெட்டியாகி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.